சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிரம்ம புராணத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். போன பதிவுல, அதாவது பார்ட் 1ல சிவபெருமான் கைலாய மலையில நின்ற பெரிய ஆலமர நிழல்ல முனிவர்களுக்கும் நாரதருக்கும் பிரம்ம உபதேசம் செஞ்சுட்டு இருந்தாரு. இதோட முடிச்சிருந்தோம். அதோட தொடர்ச்சியை பத்தி தான் பார்ட் 2 வீடியோல பார்க்க போறோம். பிரம்மதேவர் சிவனுக்கு கிட்டக்க போய் வணங்கினாரு. அதுக்கப்புறமா முழுமுதற் கடவுளே, உங்களை மதிக்காம தட்சன் பெருமெடுப்புல யாகம் செஞ்சது மகா தவறு. தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் உங்களை அழைக்காம அவமதிச்சுட்டு தட்சன் செய்த யாகத்துக்கு சென்றதும் தவறுதான். அவங்க தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு அவங்க வருத்தப்படுறாங்க. அதனால தயால குணம் கொண்ட நீங்க அவங்களை ஏற்று அருள் செய்யணும்னு கேக்குறாரு. அதை கேட்டு சிவபெருமான் ஆணவத்தால அறிவு கெட்டு மூர்க்கர்கள் நல்லவங்களுக்கும் தீங்கு செய்யறாங்க, இது எனக்கு தெரியும், அதனால அதை அவங்களுக்கு உணர்த்துறதுக்காகத்தான் நான் திருவிளையாடல்களையும் தண்டனைகளையும் கொடுக்கிறேனே தவிர பழிவாங்கக்கூடிய நோக்கம் எனக்கு கிடையாது. இப்போ தட்சனும் அவனோட சேர்ந்தவங்களும் உண்மையை உணர்ந்துட்டாங்க. அதனால அவங்க முன்னாடி போலே ஆகிருவாங்க. தட்சனோட தலை தென்முக அக்னியில எரிக்கப்பட்டதுனாலையும் நந்தி தேவரோட சாபத்திற்கு உள்ளானதாலையும் யாகத்துல கொல்லப்பட்ட ஒரு ஆட்டோட தலைய அவனுக்கு பொருத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாருமே முன்னைய உருவையும் பெற்றாங்க. தட்சன் ஆட்டு தலையோட தன்னோட பிழைய பொறுக்குமாறு வேண்டி தான் செஞ்ச யாகத்தை நல்ல முறையில முற்று பெற வைக்குமாறும் வேண்டி கேக்குறான். பிராமணர்கள் தடைப்பட்ட யாகத்துக்கான பிராயச்சித்தத்தை முடிச்சுட்டு யாகத்தை தொடங்கி சிறப்பா செஞ்சு முடிச்சாங்க. யாகத்தோட முடிவுல அங்க தோன்றின திருமால் தனக்குரிய அவிபாகத்தை ஏத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா தேவர்களே முனிவர்களே, நானும் பிரம்மனும் சிவனும் ஒருத்தர் தான். மாயையை கொண்டு படைக்கவும் காக்கவும் அழிக்கவும் முறையே பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயர்களை பெற்றிருக்கிறோம். பரபிரம்மத்திற்கும் மேலான மூவரையும் வேறு வேறானவங்க அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அறிவு இல்லாதவங்க. ஏமுள் எவன் பேதத்தை காணாதிருக்கிறானோ அவன் முக்தி அடைந்தவனாமான் அப்படின்னு சொல்றாரு. யாகத்தப்போ உயிர் துறந்த சதிதேவி இமாலய அரசனுக்கு மகளா பிறந்து தவம் செஞ்சு பரமசிவனைய கணவனா அடைஞ்சா அப்படின்னு தட்சனோட கதையை நிறைவு செஞ்சாரு சூத முனிவர். அதை கேட்டு முனிவர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. துருவனோட குலத்தை சேர்ந்த அங்கன் என்பவன் துருவனை போல சிறந்த விஷ்ணு பக்தன். அவன் தர்ம நெறி மேல அசையாத நம்பிக்கை கொண்டிருந்ததுனால துன்பப்படக்கூடிய மக்களுக்கு எல்லாம் தேவையான உதவிகளை செஞ்சுட்டு வந்தான். அதனால மக்கள் அவனை போற்றி புகழ்ந்தாங்க. அவனோட மனைவி பேர் மிருதுவி, மகள் கணிதை. அங்கனின் மனைவி கொடியவள். அவள் அங்கனுக்கு எதிரான செயல்களே செஞ்சுட்டு வந்தா. அங்கன் தான தர்மம் செய்யறது அவளுக்கு பிடிக்கல. அதை தடுக்கிறதுக்காக அவள் முயற்சி செஞ்சப்போ அங்கன் அதற்கு இடம் கொடுக்காம தொடர்ந்து தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தான். இதனால இவங்க 2 பேருக்கு இடையில வாத பிரதிவாதங்கள் எல்லாம் அடிக்கடி வரும். குடிமக்கள் அவளோட செயல்களை ரொம்ப கேவலமா விமர்சித்ததுனால அவளுக்கு அவங்க மேலையும் பெரும் வெறுப்பும் உண்டாயிடுச்சு. அங்கனுக்கு வேணன் அப்படின்னு சொல்லக்கூடிய மகன் இருந்தான். அவன் தாயோட சொற்படி வாழ்ந்துட்டு வந்ததுனால அவன் ஒரு தீயவனாகவே இருந்தான். அவனுக்கு கடவுள் மேல நம்பிக்கை எல்லாம் இல்ல. தன்னோட முயற்சியாலையும் தன்னோட அளவற்ற பலத்தாலையும் உலக கூட வெல்லலாம் அப்படின்னு நினைச்சு தீய செயல்கள் எல்லாம் நிறைய செஞ்சுட்டு வந்தான். மக்களை காரணமே இல்லாம குடும்பப்படுத்தினான். முனிவர்களோட தவத்தை குழப்பினான். வேணனோட கொடுமைகளை தாங்க முடியாத முனிவர்கள் அங்கன் கிட்ட போய் தாம் தவம் செய்ய முடியவில்லை அப்படின்னும் நல்லபடியா தவம் செய்ய உதவுமாறும் கேக்குறாங்க. தந்தை நீதியை எடுத்து கூறியும் வேணன் திருந்தல. மாறா அவன் தீய செயல்கள்ல நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டேதான் வந்தான். முனிவர்கள் படக்கூடிய துன்பத்தை கண்டு கலங்கின அங்கன் செய்வதறியாது தடுமாறினான். இறுதியா முனிவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க அங்கன் தன்னோட மகனான வேணனை படை வீரர்களை கொண்டு பிடிச்சிட்டு பலாத்காரமா அவனோட வலது தொடைய கடைச்சாங்க. அப்போ ரொம்ப அருவருக்கத்தக்க ஒரு அசிங்கமான குள்ள உருவம் அவனோட வலது தொடையில இருந்து வெளிப்பட்டது. அந்த உருவத்தை பார்த்து அதிசயம் செஞ்ச சுத்திரி முனிவர் அதற்கு நிஷாதன் அப்படின்னு பெயரிட்டாரு. அதுக்கப்புறமா நிஷாதனோட பரம்பரையினரை நிஷாதர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. அந்த பரம்பரையில இருந்துதான் துஷாரர்கள் துண்டுரர்கள் இவங்க எல்லாம் தோன்றுனாங்க. அதுக்கப்புறமா வேணனோட வலது கரத்தை முனிவர்கள் கடைஞ்சப்போ பிருது வெளியில் வந்தான். பிருது வெளிவந்ததுக்கு அப்புறமா வேணன் இறந்துட்டான். முனிவர்கள் பிருதுவ கனிவோட பார்த்தப்போ அவனை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரிஞ்சது. அவனோட கையில ஒரு வில்லும் ஒரு கோடலியும் இருந்தது. பிருதுவுக்கு ரொம்ப கோலாகலமா முடிசூட்டப்பட்டது. அவனோட முடிசூட்டு விழாவுக்கு எல்லா தேவர்களும் முனிவர்களும் நவ கிரகங்களும் சோமன் வருணன் குபேரன் அக்னி தஷன் இந்திரன் பிரகலாதன் யமன் சித்திராதன் வாசுகி தக்ஷன் கருடன் ஐராவதம் உச்சிரவசு இவங்க எல்லாருமே அவனை கலந்துட்டு வாழ்த்துனாங்க. பிருது தர்மமான முறையில நீதி தவறாம நாட்டை ஆண்டுட்டு வந்தான். மக்கள் ரொம்ப சந்தோஷமா எந்தவித குறையுமே இல்லாம ரொம்ப மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு வந்தாங்க. விழாக்கள் கொண்டாட்டங்கள் எல்லாமே கோலாகலமா இருந்தது. கோவில்கள்ல ஆகம முறைப்படி பூசைகளும் நடைபெற்றது. முனிவர்கள் எந்த விதமான குறைகளும் இல்லாம தவம் செஞ்சாங்க. முனிவர்களுக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் பிருது மன்னன் செஞ்சு கொடுத்தான். ரொம்ப மகிழ்வோட மக்கள் வாழ்ந்ததுனால முனிவர்களுக்கு அவங்க உதவியா இருந்தாங்க.
அதனால மகிழ்வோட உச்சியில இருந்த முனிவர்கள் பிருது மன்னனுக்கு மேலும் பல சிறப்புகள் ஏற்படணும் அப்படின்னு நினைச்சு பெருசா ஒரு யாகத்தை செஞ்சாங்க. யாக குண்டத்துல இருந்து சூதர்களும் மகதர்களும் தோன்றுனாங்க. சூதர்களும் மகதர்களும் பிருது மன்னனோட புகழ நாடு முழுவதும் பரப்புனாங்க. அப்போ நாட்டுல பஞ்சம் ஏற்பட்டது. மழை பெய்யாததுனால பூமி காய்ந்து வெடிச்சிடுச்சு. பயிர்கள் எல்லாம் அழிஞ்சிடுச்சு. மரம் செடி கொடிகள் எல்லாம் பட்டு போயிடுச்சு. மக்கள் அன்னன்னைக்கு வாழ்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதனால அவங்க பிருது மன்னனோட அரண்மனைக்கு போய் அவங்களோட வறுமை நிலையை எடுத்து சொன்னாங்க. அதனால ரொம்ப கோபப்பட்ட பிருது மன்னனோட கையில வில்லும் அம்பும் ஏந்தி பூமியோட பெரும் போர் செய்ய ஆயத்தமானா. பிருது மன்னன் கோபம் கொண்டு தன்னை கொல்ல துரத்தி வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட பூமாதேவி ஒரு பசுவா மாறி ஓட தொடங்கினா. அவள் பசுவா மாறியத ஞான திருஷ்டினால அறிந்த பிருகு மன்னன் பெரும் கோபம் கொண்டு பசுவை துரத்துனா. பிருது மன்னன் தர்மவான், ஆனாலும் பகைத்தால் அவங்கள கொன்று நீதியை நிலைநாட்டுபவன் அப்படின்னு தெரிந்த பூமாதேவி வேகமா ஓட தொடங்கினா. பிருது மன்னன் சளைக்காம பூமாதேவியை கொல்லக்கூடிய நோக்கத்தோட துரத்திட்டு இருந்தான் அப்படின்னு உணர்ந்த பூமாதேவி சகல உலகங்களுக்கெல்லாம் சென்றார். பெரும் வீரரான பிருது மன்னனை எதிர்க்கக்கூடிய துணிவு யாருக்குமே இல்ல. அதனால ரொம்ப பயத்தோட பூமாதேவி சுய ரூபத்தோட அவன் முன்னாடி தோன்றி, மன்னா, ஒரு பெண் அப்படின்னு பார்க்காம என்ன அடைக்கலம் தேடி சென்ற இடமெங்கும் என்ன துரத்தி கொல்ல நினைக்கிறாய். இது தர்மமா? பெரும் பாவம் என்று உனக்கு தெரியாதா? நீதியில சிறந்த மன்னனா நீ? என்னை விட்டு விடு அப்படின்னு இறந்தா. சரி, உன்னை நான் விட்டுடுறேன், ஆனா நீ என்னோட மக்களோட பசியை தீர்க்கணும் அப்படின்னு சொல்றான் பிருது மன்னன். மன்னா, முதல்ல மேடு பள்ளமா இருக்கக்கூடிய நிலத்தை வில்லினால் சமன் செய். அதுக்கப்புறமா மக்கள் வாழக்கூடிய இடங்களை தேர்வு செஞ்சு குடியிருப்புகளை அமைச்சுக்கோ. பசுக்களை வளர்க்கறதுக்கான இடங்களை தேர்வு செஞ்சு தொழுவங்களை திட்டமிட்டு அமைத்துக்கொள். தானியங்கள் விளையக்கூடிய நிலங்களை உழுது பண்படுத்தி அதற்கு நீர்ப்பாசன வசதிகளையும் செய். அதுக்கப்புறமா மக்களுக்கு தேவையான உணவு பொருட்களோட விளைச்சலை நான் அதிகரிக்கிறேன்னு சொல்றான். அதை கேட்ட பிருது மன்னன் பூமாதேவி சொன்னபடியே பூமியில இருந்த மேடு பள்ளங்களை எல்லாம் சீர் செஞ்சு குடியிருப்புகளையும் அமைச்சான். விளை நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதிகளையும் செஞ்சு கொடுத்தான். அதனால மனம் மகிழ்ந்த பூமாதேவி பெரும் விளைச்சலையும் கொடுத்தான். அதை கண்டு மன்னனும் மக்களும் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இப்படி மன்னன் செய்த நற்காரியங்களால நிலத்த மன்னன் பிருதிவி அப்படின்னு அன்போட அழைக்க தொடங்கினாங்க. மகரிஷியே, இனி எனக்கு சகல மனுவந்தரங்களையும் அதோட அதிபதிகளையும் தேவர்களையும் பற்றி சொல்லணும் அப்படின்னு ஒரு முனிவர் கேட்கிறாரு. முனிவர்களே, ஆதியில சுபாயம்பு மனுவில இருந்து தொடங்கி ஸ்வாரோசிஷர், உத்தமர், தாமசர், ரைவதர், சசூசர் என்ற மனுக்கள் 6 பேரும் சொல்றாங்க. இப்போ சூரிய குமாரனான வைவஸ்தவ மனுவோட அந்தர்மம் நடைபெறுது. வசிஷ்டரோட பிள்ளைகள் சப்த ரிஷிகள். அயன், பரகதிவியன் மனுவோட குமாரர்கள். 4வது தாமச மனுவோட அந்தரத்திலேயே கரிகரன், சத்தியர், சுதிகள் என்ற கன தேவதைகள். கணம் ஒன்றுக்கு 27 பேர்கள் இருந்தாங்க. சிபி சக்கரவர்த்தி 100 அஸ்வமேத யாகங்களை செஞ்சதுனால வஜ்ராயுதம் ஏந்திய இந்திரனும் ஆனா. யோதிர்தாமா, பிருகு, காரியன், சைத்திரன், அக்னி, தகைன், பீவான் என்ற சப்த ரிஷிகள் இருந்தாங்க. நரன், கியாதி, சேதுரூபன், சானு, சங்கரன் இவங்க எல்லாரும் அந்த தாமச மனுவோட புத்திரர்கள். 5வது நவத மனு மந்திரத்துல விபுன்னு சொல்லக்கூடியவன் இந்திரன். அமிதாபா, பூதனையர், வைகுண்டர், சுசமேதர் இவங்க எல்லாரும் தேவகணங்கள். இவங்க கணத்துக்கு 14 பேர்களா இருந்தாங்க. இரண்ய ரோமா, வேதசீரி, ஊர்த்துவ பாகு, அபரன், வேதபாகு, சுதாமா, பர்ச்சன்யன் இவங்க எல்லாரும் சப்த ரிஷிகள். பிரிய விரதனோட வம்சத்துல பிறந்தவங்க 4 பேரு. பிரிய விரதர் ராஜ ரிஷியா இருக்கிறாரு. பிரிய விரதர் ஸ்ரீ விஷ்ணுவை தவத்தால ஆராதித்து தன்னோட குலத்துல மனு உண்டாகணும் அப்படின்னு வணங்கினாரு. 6வது மனுவந்திரத்தோட அதிபதி சாசீசர் அப்படின்னு சொல்லக்கூடிய மனுவாகும். இனி இப்போ நடைபெறக்கூடிய 7வது மனுவந்திரத்துக்கு சூரிய புத்திரரான சிரார்த்த தேவன் மனுவா இருக்கிறான். இதுல ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்திரர் முதலானவங்க எல்லாம் தேவதையா இருக்கிறாங்க. பரந்தரன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரன். வசிட்டர், காசிபர், அத்திரி போன்ற யமதக்னி, கௌதமர், விஸ்வாமித்திரர், பரத்வாசர் இவங்க எல்லாரும் சப்த ரிஷிகள். 9 பேர் மனுவோட புத்திரர்கள். மகாவிஷ்ணுவோட சாத்விக சக்தியானது சகல மனுவந்திரர்களிடையும் வியாபித்திருக்கு. மகாவிஷ்ணு சுயாம்புவ மனு மந்திரத்துல யக்ஷன் சொல்லக்கூடிய திருப்பெயரோட அவதரிச்சாரு. அதுக்கப்புறமா உத்தம மனு மந்திரத்திலேயே சத்தியன் சொல்லக்கூடிய திருப்பெயரோட அவதரிச்சாரு. அதுக்கப்புறமா தாம்ச மனு மந்திரத்துல கரின்னு சொல்லக்கூடிய திருப்பெயர்ல அவதாரம் செஞ்சாரு. சாக்ச மனுவந்திரத்துல வைகுண்டர் சொல்லக்கூடிய திருப்பெயரோட அவதாரம் செஞ்சாரு. வைசுவாத மனுவந்திரத்துல வாமனான அவதாரம் செஞ்சு 3 அடிகளால சகல உலகங்களையும் அளந்து அதை புரந்தனுக்கு அளித்தாரு. இப்படி 7 மனுமந்திரங்களையும் மகாவிஷ்ணு திரு அவதாரம் செஞ்சு சகலரையும் காத்து வர்றாரு. இவரோட அவதாரங்கள் பற்றி ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கோம். எந்த ஸ்கிரீன்ல பின் பண்ணிருக்கேன், உங்களுக்கு நேரம் இருக்கிறப்ப அதையும் பாருங்க. முனிவர்களை இனி வரக்கூடிய மனுமந்திரங்களை பற்றி கூறுகிறேன். சூரியனுக்கு சமிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி இருந்தா. அவள் விஸ்வகர்மாவோட மகள். சிரார்த்த தேவன் யமதர்மராஜன்.
முனிவர்களே, இனி வரக்கூடிய மனுவந்திரங்களை பற்றி கூறுகிறேன். சூரியனுக்கு சமிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவி இருந்தா. அவள் விஸ்வகர்மாவோட மகள். சிரார்த்த தேவன், யமதர்மராஜன் சொல்லக்கூடிய 2 புத்திரர்கள் அவங்களுக்கு பிறந்தாங்க. சமிக்கை சூரியனோட வெப்பத்தை தாங்க முடியாததுனால தன்னோட சாயலை மாதிரி ஒரு பெண்ணை உருவாக்கி அவளை சூரியனுக்கு மனைவியாக்கி விட்டு தவம் செய்ய காட்டுக்கும் போறா. சூரியன் சாயா தேவியோட கூடி சனியையும் மற்றொரு மனுவையும் தபதின்னு சொல்லக்கூடிய பெண்ணையும் பெற்றா. ஒரு நாள் யமன் கோபத்தோட சாயாதேவிய காலால உதைச்சான். அதனால கோபம் கொண்ட சாயாதேவி அவனை சபிச்சுட்டா. அதனால சூரியன் சாயாதேவிய கோபிக்க அவள் உண்மைய சொல்லிட்டா. சூரியன் தன்னோட யோக வலிமையால சமிக்ஞை எங்க இருக்கிறா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டான். அவள் ஒரு பெண் குதிரையோட வடிவுல வனத்துல தவம் செஞ்சுட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சூரியன் அவள் இருக்கும் இடத்துக்கு ஒரு ஆண் குதிரை வடிவுல போய் அவளோட கூடி அஸ்வினி தேவதைகள் 2 பேரையும் ரேவேந்த என்பவனையும் பெற்றாள். அதுக்கப்புறமா சமிக்ஞைய தன்னோட இருப்பிடத்துக்கும் அழைச்சிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறமா விஸ்வகர்மா சூரிய மண்டலத்தோட தன்னோட சாணை சக்கரத்தால தேய்ச்சி அவனோட வெப்பத்தோட எட்டுல ஒரு பகுதியை அகற்றிட்டான். சூரியனோட குறைந்த அந்த பகுதியை கொண்டு விஸ்வகர்மா விஷ்ணுவுக்கு சக்கரத்தையும் சிவனுக்கு சூலத்தையும் குபேரனுக்கு சிபிகைன்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தையும் செஞ்சு கொடுத்தான். சூரியனுக்கு சாயாதேவி கிட்ட பிறந்த மனுவை சாவணி அப்படின்னு அழைப்பாங்க. 8வது மனுவந்தம் சாவர்ணியோடதுதான். அந்த மனுவந்திரத்துல சபதர், அமிதாபர், முக்கியர் சொல்லக்கூடிய தேவர்கள் உண்டாவாங்க. அவங்களோட கணத்துக்கு 20 இருக்கக்கூடியவங்க தீப்திமான், காலவர், சிராமர், இருபர், அஸ்வத்தாமா வியாசர், ருசிய சிங்கர் ஆகியோர். இவங்க எல்லாரும் சப்த ரிஷிகள். அவங்க பரிசக்கரவர்த்தி இந்திரனாவான். இனி 9வது மனு தக்ஷாவர்ணின்னு சொல்லக்கூடியவங்க. அவங்களுக்கு அற்புதம் சொல்லக்கூடியவன் அதிபதியாவான். அவருக்கு 6 பிள்ளைகள். பிரமா சாவர்ணி என்பவன் 10வது மனுவாவான். சாந்தி அப்படின்னு சொல்லக்கூடியவன் இந்திரனாவான். 10வது மனுவுக்கு புத்திரர்கள் 11. 11வது மனு தர்ம சாவக்னி. விருசா என்பவன் இந்திரனாவான். ருத்திர சாவர்ணி என்பவர் 12வது மனுவாவார். ருது தபா அப்படின்னு சொல்லக்கூடியவன் இந்திரனாவான். ரவுச்சியன் என்பவன் 13வது மனுவாவான். திவஸ்பதி என்பவன் இந்திரனாவான். பௌமன் என்பவன் 14வது மனுவாவான். கசி என்பவன் இந்திரனாவான். 4 யுகங்களோட முடிவுல வேதங்கள் யாவும் அழிந்து போகும். அப்போ சப்த ரிஷிகள் பூமிக்கு வேதங்களை புதுப்பிப்பாங்க. யுகம் தோறும் அந்தந்த மனுக்கள் தரக்கூடிய சாஸ்திரத்தை ஈற்றி வருவாங்க. தேவதைகள் மனுவந்திரம் முடியும் குறையும் அவிபாகங்களை உண்டு வருவாங்க. தேவதைகள் மனுவந்திரம் முடியும் வரை அவிபாகங்களை உண்டு வருவாங்க. மனுவோட புத்திரர்களாலையும் அவங்களோட வம்சத்தினராலையும் பூமி காப்பாற்றப்பட்டு வரும். மனுவும் சப்த ரிஷிகளும் தேவர்களும் இந்திரனும் மனுவோட புதல்வர்களும் மகாவிஷ்ணுவோட கட்டளையை ஏற்று நிறைவேற்றுவாங்க. இப்படி 14 மனுவந்தங்கள் கலியறப்போ ஒரு கல்பகாலம் பூரணமாகும். அப்போ மகாவிஷ்ணு உலகையும் உட்கொண்டு உலகம் யாவும் அழிந்ததுக்கு அப்புறமா மாகர்ம ஸ்தலத்துல ஆதிசேஷன் மேல துயில் கொள்வான். அதுக்கப்புறமா துயில் எழுந்து உலகையும் படைப்பான். இப்படி மகாவிஷ்ணு ஒவ்வொரு ரூபம் எடுத்து அந்தந்த ரூபங்களால உலகை படைத்து காத்து சங்கரித்து வருகிறான் அப்படின்னு சொல்றாரு பராசர முனிவர். இதோட பார்ட் 2 வீடியோ முடிஞ்சது. பார்ட் 3 வீடியோல சூரியனும் சூரிய வம்சமும் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் இதிகாசங்கள் பற்றி நிறைய தேடல்களுக்கு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நாளைக்கு மற்றும் நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. ஆன்மீக தேடல்ல நீங்களும் தேடலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை பற்றி. முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன்னு கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற பதிவு உடனடியாக நோட்டிபிகேஷனா உங்ககிட்ட வரும்.